Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்த ட்ரக் வந்து இந்தியாவுக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற முத்ரா போர்ட்ல தான் அதிகமான ட்ரக் இந்தியாவுக்கு வருதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கே தெரியும். நேஷனல் நார்கோட்டிக்ஸ் போர்டை கூப்பிட்டு கேளுங்க. எந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கேவோட அயலக பணியில இருந்து ரைட் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே போல அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல அது நார்காட்டிக்ஸ் பியூரோ முதல்ல கேளுங்க. குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா போர்ட் மூலம் எவ்வளவு கன்சைன்மெண்ட் வந்திருக்குன்னு கேளுங்க. குஜராத்தை ஆள்வது யார் என்று பாருங்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆள்வது அங்க பாஜக. அதனால இது ஒரு இந்தியன் ப்ராப்ளம். இதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மீது மட்டும் இந்த படியை சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இதுல அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை எப்படி மீட்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசணுமே தவிர இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துவதை நான் வரவேற்கவில்லை. அதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக அவர் சார்ந்திருக்கும் மாநிலம் குஜராத்தில் அவரை ரொம்ப சார்ந்திருக்கும் நிறுவனம் நடத்தும் அந்த துறைமுகத்தில் எவ்வளவு இறக்குமதி ஆகுதுன்னு பாருங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் consignment of drug confiscation has happened in that port, which is in Gujarat, in the state of Gujarat. எல்லாம் ரெட்டாரிக் சாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்துத்துவா சாயல் இல்லாத, வாசம் இல்லாத, நிழல் இல்லாத அரசாங்கம் தான் தேவை. தமிழர்களை மதிக்கின்ற அரசாங்கம், தமிழ் உணர்வை மதிக்கின்ற அரசாங்கம் தான் தேவை. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால போடுற ட்ரெண்ட், இவங்க கொடுக்கிற ஸ்லோகன், இந்த மாதிரி மோடி நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார். எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா முக்கால்வாசி ஸ்லோகன் ஹிந்தியில் இருக்கிறதுனால எனக்கு அது விளக்கம் தெரியறது இல்லை. ஆனால் நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார். அதனால இதுவும் ஒரு ஸ்லோகன், அவ்வளவுதான் ஒழிய இது ஒன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்னும் ஒரு எஃபெக்ட் ஒன்னும் இங்க இருக்காது. எந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பதை கூட்டணியின் தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்மானிக்கப்படும். அதற்கு பின்னர் எந்தெந்த தொகுதியில எங்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் நிற்பார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய குழு தான் தீர்மானம் செய்யும். என்னுடைய கட்சி என்னென்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். இருக்கிறது 39 தொகுதி தான். உங்களையே பேச்சுவார்த்தைக்கு மேல தலைமை தாங்க சொன்னாலும் இந்த 39 தான் நீங்க பிரிச்சு கொடுக்க முடியும். 40வது தொகுதியை இப்ப உருவாக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்குள்ள எல்லா கட்சியும் ஃபிட் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கும் கூட்டணி ஒரு பழைய கூட்டணி, நீண்ட நாளாக ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி. நிச்சயமாக சுமூகமாக இந்த முறையும் பேச்சுவார்த்தை முடியும். எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட அலையன்ஸ் இருக்கும். வருத்தம் அளிக்கிறது. 3 முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தாமதம் எங்க ஆகுது? நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறாங்க, லெட்டர் பேட் கட்சி நிறைய பேரை சேர்த்தாங்க உங்க கூட்டணியில. எந்தெந்த லெட்டர் பேட் கட்சி எந்தெந்த தொகுதியில் நிக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்களா? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அவர்களை கூட்டணி அமைச்சு அவங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்களா? அவங்க எந்தெந்த தொகுதியில் அவங்களுடைய கட்சிகள்லாம் போட்டியிட போது சொல்லியிருக்காங்களா? எதுக்கு திருப்பி எங்களுக்கு மட்டும் தாமதம் சொல்றீங்க? எங்க கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி. இங்க தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை தலைமை தாங்கும் கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஆன் டைம்ல எல்லாம் கண்டிப்பா முடியும். டிலே பண்றதுனால என்ன பாதிச்சிருச்சு? நான் திருப்பி தான் சொல்றேன். எத்தனை முன்னாடியே அறிவிச்சாலும் லாஸ்ட் மினிட்ல அறிவிச்சாலும் எலெக்ஷன் ஒரே நாமினேஷன் டைம் ஒரே டைம் தான் எல்லாருக்கும். எலெக்ஷன் நடக்க போறது ஒரே டைம் தான். உங்களுக்கு இன்னைக்கே நான் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டேன்னா நான் நாளைக்கே போய் எக்ஸாம் எழுத போறீங்களா? என்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம்னா எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு தான் எக்ஸாம் எழுத முடியும். முன்னாடியே ஹால் டிக்கெட் கொடுக்கறதுனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்? ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அதனால இதை நாங்க தாமதம் எல்லாம் பண்ணல. இதுதான் நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ். இந்த நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ்ல கண்டிப்பாக சுமூகமாக நடக்கும். 39 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். ரைட், தேங்க்யூ. மோடி நேற்று பேசுகையில் நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்க உள்ள குடும்ப அரசியலுக்கு வைத்தறிச்சல் ஆகுது, வயிற்றுல புளிய கரைக்குது. ஒரு வைத்தறிச்சல் இல்லை. அவர் எத்தனை தடவை அவர்கிட்ட தான் சொன்னேன். அவர் குடும்ப அரசியலை பற்றி பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.